சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நான் தீபாவளிக்கு கடை போட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அம்மா 10 லட்ச ரூபா நான் வட்டிக்கு வாங்க போகிறேன் அப்படிங்கிறவும், அது மட்டும் இல்லாமல் தீபாவளி செலவுக்கு நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு மேற்கொண்டு 1 லட்ச ரூபான்னு சேர்த்து 11 லட்ச ரூபா நான் வட்டிக்கு கடன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோ ரூபா கடன் வாங்கினீங்கன்னா எப்படி ஆக்கும் அப்படிங்கவும், அப்போ இசைக்கு சொல்கிறாங்க, மாமா கிட்ட தான் பணம் சும்மா தான் இருக்குது அப்படின்னு அவங்க முத்துப்பாண்டி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் பேங்க்ல ரூபா போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துப்பாண்டி அவங்க 11 லட்ச ரூபா பணத்தோட வரவும் உடனே அவங்க சண்முகத்திட்ட கொடுக்குறாங்க. இசைக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னால், அதனால தான் நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், இதை வாங்கிக்கோ அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கடன் தானே வாங்க போகிறோம், அதை முத்துப்பாண்டி கிட்ட வாங்கிட்டு அந்த கடனோட சேர்த்து நீ திருப்பி கொடுத்துரு அப்படிங்கும்போது, என்ன இடையே நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் என்ன வட்டி தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீங்கள் பணத்தை வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி சொல்லவும், உடனே சண்முகம் அதெல்லாம் எனக்கு வேண்டவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிதாண்டா நம்ம பணத்தை வாங்கிடலாம், ஆனால் நீயும் ஒரு பார்ட்னர் போருமா அப்படின்னு சொல்லவும், அப்போ லாபத்தில் உனக்கு ஒரு பங்கு உண்டு போருமா அப்படிங்கும்போது, நீ என்னனாலும் சொல்லிக்கோ, எனக்கு இந்த பணத்தை நீ வாங்கிட்டா போற அப்படின்னு சொல்லும் போது சண்முகம் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் பரணி அவன் சார்பா நான் வாங்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரணி ரூபாய் வாங்கவும், சண்முகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல. ஆனாலும் பரணி அவங்கள சமாதானப்படுத்தி வாங்க வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கடையை ஏற்பாடு பண்றதுக்காக அவங்க பணத்தை எடுத்துட்டு போறாங்க, சண்முகமும் பரணியும். இங்க பார்க்கும்போது சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. அப்போ சிவபாலன் அவங்க வீராவை தேடி ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற விஷயம் சவுந்தரபாண்டிக்கு தெரிய வருது. இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப வீரா சிவபாலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற அப்படிங்கவும், என்னுடைய பைக்கை காணல அப்படிங்கிறாங்க. பைக் வாசல தான் நிக்குது, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லும் போது, பைக் இருக்குது சாவியை தான் காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு தேவலாம் இந்த மாதிரி வம்பு இழுத்துட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போக போறியா இல்லையா அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிவபாலன் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, என்னுடைய பைக் சாவியை காணல, அதனால கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா போய் நீ உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி அங்கே வந்துருந்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உங்க அப்பாவை கூட்டிட்டு வான்னு ரொம்ப குரல் கொடுத்துட்டு இருக்கிற, இப்போ நான் வந்துட்டேன், இப்போ நீ என்ன செய்திட போற அப்படிங்கும் போது, இங்க பாரு அப்பாவும் பையனும் ஒழுங்கு மரியாதை ஸ்டேஷன் காலி பண்ணி போங்க, இல்லைன்னா உங்க 2 பேரையும் முட்டி தட்டி உள்ள தள்ளிடும் அப்படிங்கும்போது, உடனே சவுந்தரபாண்டி சொல்றாங்க, பாத்தியாடா உன்னால எனக்கு இந்த அவமானம்லாம் தேவையா, தேவையில்லாம இவ கழுத்துல நீ தாலி கட்டி இப்ப என்னன்னா இவ பின்னாடி கிடந்து சுத்திக்கிட்டு இருக்கிறியே, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உன் கழுத்துல கிடக்கிற தாலியை தாரியா இல்லையா அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அப்பா மகனும் இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன, ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க வீரா. உடனே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி சிவபாலனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருப்ப, இவ கிட்ட இருக்கிற தாலியை அவ கழுத்துல இருந்து கலட்டி வாங்கிட்டு வான்னு சொன்னா, நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சிவபாலனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே வீரா தடுத்து நிறுத்துறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சிவபாலனை போட்டு அடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை சவுந்தரபாண்டிட்டு இருந்து காப்பாத்துறாங்க. உடனே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரம் பார்க்க சண்முகமும் பரணியும் பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்கை விட்டு இறங்கி நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சவுந்தரபாண்டி சொல்றாங்க, என் பையனை நான் அடிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி வீராவை பார்த்து கேட்கும் போது, உடனே வீரா சொல்றாங்க, அவன் உன் பையனா இருக்கலாம், ஆனா இப்போ அவர் என்னுடைய புருஷனாக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே சண்முகமும் பரணியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் சிவபாலன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வீரா முறையா என்ன எங்க அப்பாட்ட இருந்து காப்பாத்துனது மட்டும் இல்லாம என்னுடைய புருஷன் வேற சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சிவபாலன் பார்க்கவும், இப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு என் புருஷன் மேல கைய வச்ச, இதுக்கு மேல உனக்கு பதில் கிடையாது, உன்னை முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவ சிவபாலனை வெறுத்துட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம், இவ என்னன்னா என்னுடைய புருஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்போ இவ மனசுல சிவபாலன் இருக்கிறான், அதனாலதான் இவ தாலியை கழட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்போ இவ பேச்சுக்கு தான் சும்மனாளுக்கும் சிவபாலனோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர இவ மனசுக்குள்ள சிவபாலன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையை போறியா
போறியா இல்லையா அப்படின்னு வீரா வந்து சவுந்தரபாண்டியை போட்டு மிரட்டவும் சவுந்தரபாண்டி அப்படியே வந்து பதட்டமாயி போறாங்க. இங்க பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீரா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இல்ல வீரா உன் மனசுல இருக்கிறத நீ சொன்ன பத்தியா, அதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்ப பரணி வந்து சண்முகத்துல சொல்றாங்க, பாத்தியா நான் தான் சொன்னோம்ல ஒரு பொண்ணு மனசுல இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. அவ எப்ப தன்னுடைய தாலியை கழட்டி தர மாட்டேன்னு சொன்னாலோ அப்பவே தெரியலையா அவன் மனசுக்குள்ள சிவபாலன் இருக்கிறான்னு. அவ சும்மா வெளிப்படையாதான் வந்து சிவபாலனை வெறுக்கிற மாதிரி இருக்காளே தவிர மனசுக்குள்ளுக்கு சிவபாலனா அவ விரும்புறா. இப்ப மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியா, நீ என்னன்னா வந்து சிவபாலனை என் தங்கச்சி வெறுக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கிற. இப்ப மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கவும் உடனே சண்முகம் வந்து பரணியை பாக்குறாங்க. ஆமா பரணி என்னை மன்னிச்சிடு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாதிரி உன் தங்கச்சியை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சரிதான், ஒன்றுமல்லாது உன் தங்கச்சியும் சிவபாலனையும் நீ சேர்த்து வைக்கிற வழியை பாரு, சரி வா நம்ம எல்லாருக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவபாலன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா வீரா ஐ லவ் யூ வீரா அப்படிங்கும்போது, என்னடா என்ன விளையாடிட்டு இருக்கிற, இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா அந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருந்தாரு கலாட்டா, இப்போ நீ என்ன ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா, நீ என்ன இருந்தாலும் சரி தான், நீ கோவத்தில் பேசும்போது என்னை பற்றின வந்து நீ எவ்வளவு தூரம் விரும்புறேன்னு நான் அதை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ என்ன பேசுனியோ அதை ஒரு தடவை நினைச்சு பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் விரும்புறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே போகவும் உடனே வீரா வந்து யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்போ சவுந்தரபாண்டிட்டு வந்து சிவபாலன் என்னுடைய புருஷன், அவனை யாரும் அடிக்கக்கூடாது, அடிச்சா நான் வந்து கேட்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வெக்கப்பட்டுட்டே போறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரத்னாகிட்டே அறிவழகன்ட்டே அவங்க தலை தீபாவளிக்கு இந்தாங்க உங்க 2 பேருக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கவும் அவங்க 2 பேரும் வாங்கிட்டு தாங்க. அதே மாதிரிக்கு கனிட்ட கொடுக்கவும் அவங்களும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அண்ணா எனக்கு பிடிச்ச மாதிரிக்கே நீ ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்க பாப்பா ட்ரெஸ்ஸை பார்க்கட்டும் அப்படிங்கும்போது உடனே இசைக்கியும் அவங்க முத்துப்பாண்டியும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது என் மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் கொடுக்கவும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே வந்து வீராவை கூப்பிடவும் வீரா வராங்க. இந்தா உனக்கும் உன் புருஷனுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் பரணியும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் உடனே வந்து வீரா வந்து சொல்றாங்க, என்ன நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆமா உங்களுக்கு தலை தீபாவளி தானே, அதனாலதான் உனக்கும் உன் புருஷனுக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வீரா வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற, சரி எதுக்காக நீ இப்போ அவனை போய் எனக்கு வந்து எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவனா வந்து எனக்கு புருஷனே கிடையாது அப்படிங்கவும் சும்மா நடிச்சிட்டு இருக்காத, அதை தான் நான் பார்த்தேன்னு அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லவும் உடனே வந்து வீரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பரணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாருடி, இதுக்கு மேலே உன் மனசுல இருக்கிறத நீ மறைச்சு வச்சிட்டு இருக்காத, உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது, நீ சிவபாலனை எந்த அளவுக்கு விரும்புறங்கிறது உங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இன்னும் மறைச்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது உன் புருஷன் சிவபாலன்ட்ட கொண்டு கூடு அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து எதுவுமே பேசாம வெக்கப்பட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே இசைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பரணி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசைக்கு மற்ற எல்லாத்திட்டையும் வந்து பரணி வந்து நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இசைக்கு வந்து வீராவை பார்க்குறாங்க. இவ்வளவு தூரம் சிவபாலனா அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படிதான் நடிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சண்முகத்திட்ட வந்து இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா இப்ப மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டு வீரா மனசுல சிவபாலன் இருக்கிறது இப்ப மாதிரி நீ 2 பேரையும் சேர்த்து வைனா, நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம் அவ சிவபாலனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து சொல்றாங்க, இதுக்கு மேல நான் என்ன தடுக்கிறதுக்கு, வீரா மனசுல சிவபாலன் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுது, அதனால இன்னும் மேல உங்க 2 பேரும் சேர்ந்து வாடுறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் இப்பவுமே அத்தை கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன், அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோவத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னல ஆச்சு அப்படின்னு பாண்டியம்மா வந்து கேட்டுட்டு இருக்கவும் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்றாங்க. இது கேட்டதுமே பாண்டியம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னல நீ சொல்லிட்டு இருக்கிற, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது என்னாலே தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து இசைக்கு பார்த்தோம்னா பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இசைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து இசைக்கு வந்து நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, வீராவை இப்படி சொன்ன அப்படிங்கும்போது ஆமாத்த, அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து சிவபாலனுக்கும் வீராவுக்கும் சேர்த்து தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் சிவபாலன் வரவும் சிவபாலனை பார்த்ததுமே உடனே வந்து சவுந்தரபாண்டி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவபாலன் சொல்றாங்க, இங்க பாரு இன்னும் போல என்னை திட்டிக்கிட்டுலாம் இருக்காத, எனக்காக என் பொண்டாட்டி பேசினா பாத்தியா, இப்ப மட்டும் நான் ஒரு ஃபோன் பண்ணா போறோம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டு போறான்.